சீமந்தத்துக்கு போயிட்டு அவரால் முடிஞ்சது நிறைய விஷயம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. நம்ம முருங்கமங்கலத்துல இருக்கிற அந்த ஒரு மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பா பாக்குறாங்க நம்ம கலைமகன் சார். இது மட்டும் இல்லாம இரவு பாடசாலை அப்படின்னு சொல்லி அங்க ஒரு 60-70 குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு. தாம் பிறந்த மண்ணுல நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம கலைமகன் சாருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஹவுசிங் போர்ட்ல இருக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டாரு. அங்க இருக்க குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி இரவு பாடசாலைன்ற ஒரு விஷயம் ஓபன் பண்ணாரு. அங்க இருக்க மக்கள் வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லி டீ பெட் 1200 குடும்பத்துக்கு டீ பெட் போட்டு கொடுத்தாரு. தாம் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி அந்த ஒரு சீமந்தத்துக்கு வந்து மூணாவது மனுஷனா நிக்காம 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை பயங்கர ஈஸியா செஞ்சு முடிச்சிருக்காரு. இவருக்கும் முருங்கமங்கலத்துல இருக்கிற அந்த ஒரு மக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னே சொல்லலாம். இவரை காலம் போற போக்குல ஒரு செல்ல பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு Dress வாங்கி தரது, இரவு பாடசாலை அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல ஒரு குடும்பத்து தலைவரா நின்றுட்டாரு. இந்த ஒரு சீமந்தத்துல ஆளுங்களை வர வைக்கிறதுல இருந்து பந்தியில இருந்து எல்லாமே நம்ம கலைமகன் சார் பார்த்து செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கும்பல்ல தலைவரா நிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தனியா நின்று போராடுறது தான் தலைவர்.